नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका नित्यनामिने नमः आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरकथाधामदय नहरग्रामदायिने नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदांत स्वामी नित्यनामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद एल्लोरुम इதை சொல்லலாம். हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லாத்துக்கும் இன்னொரு முறை தண்டவாத் பிரணாம்ஸ். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்க போறோம். இதை அமல புராணம்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஸ்பாட்லெஸ் புராணம், எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, எந்த ஒரு குற்றம் இல்லாத ஒரு புராணம். ஏன்னா பகவானே இது அவதாரமாக லிட்ரரி இன்கார்னேஷன் சொல்லுவோம். எழுதுறதுக்காகவே பகவான் வியாசதேவராக எழுதுனது. அதனால எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு புராணம்னா மகா புராணம்னா பகவத புராணம்னா இதுதான் ஸ்ரீமத் பாகவதம். இதை நம்மளுக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் கொடுத்துருக்கிறது ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர், ஸ்தாபக ஆச்சாரியர், இஸ்கானோட ஸ்தாபக ஆச்சாரியர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அமல புராணத்தை பற்றி பார்ப்போம், அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு வெறும் முன்னுரை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறது. இதை எழுதினது யாரு அப்படின்னா ஸ்ரீல வியாசதேவர். இதை அப்படியே வேதாந்த சூத்திரத்தோட ஒரு கமெண்ட்ரி அப்படியே நேச்சுரலாகவே எழுதுனது. அந்த வேதாந்தத்துக்கெல்லாம் எல்லா வேதாந்தங்களுக்கும் ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு வந்தாங்கன்னா, ஒரு முடிவுக்குன்னு ஒன்று வருவாங்கல்ல, அது இதில் இருக்கு, இந்த புராணத்தில் இருக்கு. அதாவது மொத்தம் 18 புராணத்தில் 6 புராணங்கள் சாத்வீகத்தில் இருக்கும், அதாவது சத்வகுணத்தில், 6 புராணங்கள் ரஜகுணத்தில், 6 புராணங்கள் தமகுணத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ இது சுத்த சத்துவால வர்ற புராணம். ஆல்தோ அதை சாத்வீக புராணத்துல தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு இது சுத்த சத்துவ புராணம்ங்கிறது தெரியும். ஏன்னா இது முழுக்க பகவானோட என்ன சொல்றது, லீலைகள், நாம ரூப குண லீலைகளை பற்றி, அதனோட பெருமைகளை பற்றி, பகவானோட பக்தர்களோட பெருமைகளை பற்றி கொடுத்துருக்கிறது தான் முழுக்க இந்த புராணம். அதனால நம்ம இந்த புராணத்தை மட்டும், பகவத புராணம் ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும் டெய்லிக்கும் தினசரி நம்ம கேட்டாலே போதும். நம்மளோட வாழ்க்கையில என்ன குறிக்கோளோ அதை நம்ம அடைஞ்சிருவோம். எல்லாத்துக்கும் வாழ்க்கையில குறிக்கோள் என்னவா இருக்கும்? பகவத்கீதை படிச்சுட்டு வரோம், அதுலயும் இதை தான் படிப்போம். பகவான் என்ன சொல்றாருங்கிறது பகவத்கீதை, பகவான் சொல்றது பகவத்கீதை, பகவானை பத்தி பக்தர்களை பத்தி சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். இதுதான் 2 வித்தியாசம். பகவான் முழுக்க பேசிட்டு இருப்பாரு ஸ்ரீமத் பகவத்கீதையில. அர்ஜுனன் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு, அறிவுரை சொல்லுவாரு. இதுல பாத்தீங்கன்னா பகவானை பத்தி பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது ஃபுல்லா இதுல வரும். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்குவோம் அப்படின்னா, பகவத்கீதை ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி ஒரு படிப்பு அப்படின்னா, இது ஒரு டிகிரி மாதிரி படிப்பு தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதுல மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. அதுல 10வது ஸ்கந்தம் கிருஷ்ணரை பத்தி மட்டும் இருக்கிற லீலைகள். அவரு குழந்தை பிறந்ததுல இருந்து கல்யாணமாகி அவரு மறையிற வரைக்கும் அதுல இருக்கும். ஆனா என்ன சொல்லப்படுறது, ஆச்சாரியர் சொல்றது என்னன்னா, 10வது ஸ்கந்தம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா கிருஷ்ணரோட அந்த எப்படி ராமாயணம் படிச்சோம் இல்லையா, வால்மீகி ராமாயணம், பாலகாண்டம், அயோத்திய காண்டம், அரண்ய காண்டம் நல்லா படிச்சோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து 10வது ஸ்கந்தத்துல இருக்கிறதுனால மக்கள் அதை விரும்புவாங்க. இன்னொரு காரணத்துக்காகவும் சில பேர் விரும்புறதாகவும் சொல்றாங்க, ராசலீலை பத்தி கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு தவறான அணுகுதல் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நம்மளை கண்டிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏபிசிடி படிச்சாதானே அடுத்த லெவலுக்கு போக முடியும்.
திடீர்னு நம்ம போய் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா முடியுமா? முதல்ல பேச்சுலர்ஸ் படிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போய் +2 வரைக்கும் 10th வரைக்கும் படிச்சிருக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஸ்ரீமத் பகவதத்தை ஆரம்பிக்கும் போது ஸ்கந்தம் 1ல் இருந்து தான் ஆரம்பிக்கணும். முன்னுரையிலிருந்து அப்புறம் ஒவ்வொரு ஸ்கந்தமா ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் இத்தனை இத்தனை சாப்டர்ஸ்ன்னு இருக்கும். மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. எப்படி நம்மளுக்கு பகவத்கீதையில 700 ஸ்லோகங்கள், மகாபாரத்துல 1.25 லட்சம் ஸ்லோகங்கள், அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 18,000 ஸ்லோகங்கள் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம், பொறுமையா பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இதை தவிர வேற வேலை என்ன இல்லையா? பகவானை பத்தி கேட்கறது பேசுறதா நம்மளோட வேலை. ஆனா நம்ம இடையில மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கை குறிக்கோள் பகவானை போய் அடையிறதா தான் இருக்கணும். பகவானோட லோகத்துக்கு போய் அடையிறதா தான் இருக்கணும். வைகுந்த லோகங்களே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அனந்தமா இருக்கு இல்லையா? வைகுந்த லோகங்கள். அதுல கிருஷ்ணலோகம்ங்கிறது மெயினா இருக்குன்னு நம்மளுக்கு வேதிக் காஸ்மாலஜில நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். கோலக்க சார்ட்னு ஒண்ணு இருக்கு, அது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மா இதுல வருது, பிரம்ம சங்கீதையில. இப்போ இந்த அமல புராணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதனோட சில ஒரு முன்னுரை பார்ப்போம். இது ஸ்ரீல வியாசதேவர் எழுதினது அப்படின்னு சொன்னோம். ஏன் எழுதினாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். எந்த நிலையில எழுதினாரு அப்படிங்கறதையும் பார்ப்போம். இது நிகம கல்பத்தரோர் கலித்தஸ் பழம் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா, ஒரு பழம், ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அதுல மாமரம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே மாம்பழம், முக்காவாசி பேர்த்துக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, ஜூஸியா, ஸ்வீட்டா, ஃப்ளஷியா இருக்கும். அதனால எல்லாத்துக்குமே அது அந்த கொட்டை எந்த தொந்தரவும் பண்ணாது இல்லையா? சில பழங்கள்ல எல்லாம் கொட்டை வருது அப்படின்னா, அந்த சீடு வருது அப்படின்னா, திராட்சையே எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. எனக்கு எல்லா பழங்களும் பிடிக்கும், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதுல திரும்ப திரும்ப அந்த சீடு வரும்போது நம்மளால ரொம்ப அனுபவிக்க முடியாது. நல்லா சந்தோஷமா அதை சாப்பிட்டுட்டு இருக்கணும். திடீர்னு கொட்டையை எடுக்கணும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், கொட்டையும் சேர்த்து சாப்பிட்றேன் சில சமயம். பட் அந்த மாம்பழத்துல உங்களுக்கு அந்த பழம் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம ஒரு ஜூஸியா இருக்கும். எல்லாரும் ருசிச்சு சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கும். இப்போ என்ன சேலத்துல ஆனா இன்னும் மாம்பழம் வரலையாட்டு இருக்குது. அது சரி விடுங்க, நம்ம கவலையே இதுல சொல்லணும். இப்போ இந்த பழம் ஒரு மரத்துல ரொம்ப கனிஞ்சு இருக்கும்போது எவ்வளவு சுவையா இருக்கும். அந்த கனிஞ்சு இருக்கிற பழம் பேரட் இருக்குல்ல, கிளி, அது குத்துச்சுன்னா, கிளி சாதாரணமா ஒரு பழத்தை போய் சாப்பிடாது இல்லையா? ருசியான பழத்தை அதுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி நேற்றுக்கும் கூட அந்த பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு எல்லாம் இயற்கையில சேர்ந்து இயற்கையோட ஒன்றி வாழ்றதுனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இயற்கையில எந்த பழம் பழுத்திருக்கு, இப்ப பூகம்பம் வரப்போகுதா, மழை வரப்போகுதா, அவங்க ஏதாவது இடம் மாறி போகணுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த பழம் சாப்பிட்ற விஷயம் கிளிக்கு ரொம்பவே பரிச்சயம் தானே, எந்த பழம் ருசியா இருக்கணும். அப்ப அந்த பழத்தை போய் சாப்பிடும்போது பாதி கடிச்சிட்டு வச்சிருக்குன்னா, அந்த கொய்யாப்பழமே ஆகட்டும், சிவப்பு கொய்யாப்பழத்தை கிளிகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பாதி வச்சுட்டு போகுதுன்னா நம்ம எச்சில்னு விட மாட்டோம், அதை நம்ம சாப்பிடுவோம். எனக்கு சின்ன பிள்ளைல எல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த பழத்தை சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளோ ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால அதை சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு புராணம் தான் இந்த அமலா புராணம், ஸ்ரீமத் பாகவதம். ஒரு நல்ல பழுத்த பழத்தையே ஒரு ஒரு கிளி சாப்பிட்டுட்டு போனா, கொஞ்சோண்டு தான் சாப்பிடுது, என்ன அவ்வளோவையுமா சாப்பிட போகுது, அத்தனோடு சாப்பிட்டுட்டு போகும். ஆனா அந்த டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பழத்தோட சுவை இன்னும் கூடும் இல்லையா? அப்ப அதை நம்ம அனுபவிக்கும் போது இன்னுமே அருமையா இருக்கும். அதைத்தான் நம்ம அனுபவிக்க போறோம். அந்த கிளி யாருன்னா வியாசதேவரோட பையன் சுகதேவ் கோஸ்வாமி. அவரு மூலியமா தான் நம்மளுக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு. பரீட்சித் மகாராஜுக்கு அவர் சொல்றாரு. அவருக்கு எப்படி பகவத்கீதையில அர்ஜுனன் கேட்கிற கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றது மூலியமா தான் நம்மளுக்கு கீதை கிடைச்சது. அதே மாதிரி பரீட்சித் மகாராஜ் கேட்கிற கேள்விக்கு சுகதேவ் கோஸ்வாமி பதில் சொல்றதுனால நம்மளுக்கு இந்த பலம் கிடைச்சிருக்கு. அதாவது அமல புராணம், ஸ்ரீமத் பாகவதம் கிடைச்சிருக்கு. ஒரு பக்தர் எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவர் ரொம்ப முதிர்ச்சியான பக்தரா இருந்தாலும் சரி, இளம் பக்தரா இருந்தாலும் சரி, பக்தியோட அனுபவத்துல சொல்றேன், அவர் எந்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த ஸ்ரீமத் பாகவதம் எல்லாத்துக்குமே ஒரு பேரின்பத்தை கொடுக்க போகிற ஒரு புராணம் தான் இது. மற்ற புராணங்கள் மாதிரி தர்ம அர்த்த காமத்தை மட்டும் பார்க்காம, இது பக்தி மோட்சம் கூட முக்கியமா இதுல சொல்லப்படாது. தர்ம அர்த்த காம மோட்சங்கிறது
ஒரு ஒரு எப்படி சொல்றது, வேத கலாச்சாரத்துல இப்படிதான் நடைமுறை வாழ்க்கை இருக்கணும்னு வேதங்கள் சொல்லி கொடுக்கறது. ஆனா பகவதம் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால அது இந்த மாதிரி கீழ் நிலையில இருக்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பக்தி அப்படிங்கிற உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கும்போது நம்ம இயற்கையாவே தர்மத்தை கடைபிடிப்போம், அர்த்தத்தை பார்த்துக்குவோம். அர்த்தம்னா என்னன்னா என்ன தேவையோ அதை மட்டும் பணத்தை சம்பாதிக்கிறது, அது தர்ம வழியில சம்பாதிக்கிறது. காமம்னா நம்ம சாதாரணமா நினைக்கிற மாதிரி காமம் இல்லை. இப்ப சம்பாதிச்ச பணத்தை குடும்பத்துக்கூட நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தி நம்ம அனுபவிக்கிறது, பகவானுக்கு சேவை செய்யறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். பட் ஒரு கர்மவாதிகள் வகையில பார்த்தோம்னா, பௌதீகவாதிகள் வகையில பார்த்தோம்னா தர்ம அர்த்த காமங்கிறது வேற மாதிரி அது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது நமக்கு தேவையில்லை. நம்ம பக்தியில போறதுனால நம்ம தர்ம வழியில ஒரு செயலை செய்யறோம். அது மூலியமா நம்மளுக்கு வர்ற பணத்தை வச்சு அதை பகவான் சேவையிலையும் நமக்கு என்ன தேவையோ, வாழ்நாளுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான செலவுகளையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா நம்மளோட எண்ணம் எல்லாம், குறிக்கோள் எல்லாம் என்ன இருக்கணும்னா நம்ம பகவான் கிட்ட போய் சென்றடையணும். இந்த காலத்துக்கு அப்புறம், இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம பகவானை போய் சேர்ந்தடையணும்னா என்ன பண்ணணும், அது எல்லாமே நம்மளுக்கு பகவத்கீதையிலையும் பகவதத்திலையும் சொல்லி கொடுக்கும். பகவத்கீதையில என்னன்னு சொல்லிரும், எப்படின்னு சொல்றது பகவதம். அதனால ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இதை கேளுங்க. இது ஒன்றும் ஒரு ப்ரெஷர் பண்ற டாபிக்கோ இல்ல எப்படி சொல்றது கடுமையான ஒரு சப்ஜெக்டோ கிடையாது. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இது சாஸ்திரம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். சரி, இப்போ ஏன் வியாசதேவர் எழுதினாரு? நம்ம வால்மீகி ராமாயணத்துல வகுப்புகள்ல வந்திருந்தீங்கன்னா நான் இதை சொல்லி இருந்திருப்பேன், இருந்தாலும் நான் இப்ப சொல்றேன். இப்ப வியாசதேவர் இருக்காரு இல்லையா, அவரு நம்ம பராசர முனிக்கு பிறந்தவர். சத்தியவதிக்கும் சத்தியவதி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, எப்படி குந்தி தேவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மந்திரத்து மூலியமா கர்ணனை பெத்தெடுப்பாங்க, அதே மாதிரி சத்தியவதி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்ல சகுனமா இருக்கு, இது நல்ல ஒரு சுப நிமித்தமா இருக்கு. நேற்றைக்கு கூட நம்ம பார்த்தோம்ல, இந்த அர்ஜுனன் பகவத்கீதையில பார்த்தோம் இல்லையா, அந்த சகுனங்களை எல்லாம் பார்க்கறான்னு சொல்லிட்டு சாஸ்திர உதாரணங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம், பல உண்மைகளை பார்த்தோம். அந்த நிமித்த ஞானம், நிமித்த சாஸ்திரம்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ இப்போ வியாசதேவர் பிறக்கிறதுக்கு நல்ல நேரம்னு சொல்லி பராசர முனிக்கு தெரியவும், வியாசதேவர் பெரிய ஒரு பக்தர், ஞானி. ஆனா பக்தரா வர்றாரு, ஆனா அவர் பகவானோட அவதாரமே தான். அப்போ பராசர முனி சத்தியவதியோட படகுல போகும்போது அவ மீனவ பெண் தானே. அப்போ அந்த சகுனம், நல்ல சகுனம் வந்தோடனே இந்த நல்ல சகுனத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இப்பவே வியாசர் பிறக்கணும், அதுக்கு வியாசர் உண்டாகணும், வயிற்றுல வரணும் அப்படின்னா ஒரு பெண் தேவை இல்லையா. அப்போ நீ ஒத்துக்கிட்டீன்னா நான் இந்த ஒரு ஞான சக்தி மூலியமா உனக்கு அந்த குழந்தையை கொடுப்பேன், உனக்கு அந்த பெருமை வரும், இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாது பக்தனை, இவ்வளோ பெரிய மகாத்மாவை பெத்தெடுத்த உனக்கு பேர் வரும், உனக்கு சம்மதமான்னு கேட்கவும், நான் ஒரு கன்னியா இருக்கேன், எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெத்தெடுத்தான்னா அப்படின்னு கேட்கவும், பராசர முனி இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கன்னியாவே தான் இருப்ப, இந்த குழந்தையை பெத்தெடுத்தாலும் நீ கன்னியாவே தான் இருப்ப அப்படின்னு சொல்லவும் அவ ஒத்துக்குவா. ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம ஒரு சேவையில ஈடுபடுறது தவறு இல்லைன்னு. அப்படிதான் வியாசர் பிறப்பாரு. இப்போ வியாசர் ஹஸ்தினாபூர்ல அவரு அங்க ராயல் ஆப்புலன்ஸ்ல இருக்க மாட்டாரு. சத்தியவதி கல்யாணமாயி சந்தான மகாராஜு கிட்ட போனாலும் கூட வியாசர் பையனா இருக்கிறதுனால அந்த ஒரு எப்படி சொல்றது கிங்டம், இந்த ராஜ்ய வாழ்க்கையில வர்றதுல விருப்பப்பட மாட்டாரு. அவர் சாதுவாவே தனியா வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும், இந்த சந்தேகங்கள் இருக்கு இல்ல அந்த ஞான சந்தேகங்கள், அந்த மாதிரி ஞானம் வேணும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். இப்போ குழந்தை பெத்துக்கிறதுக்கும் கூட இப்போ பாண்டு திருதராஷ்டிரன் விதுரன் மூணுமே வியாசதேவர் மூலியமா தான் அம்பாலிகைக்கு வரும். அந்த அவங்க அம்பாலிகை, அதுக்கப்புறம் ஒரு வேலைக்காரிக்கு, அவங்க 3 பேத்துக்கும் வியாசர் மூலியமா பிறக்கிற குழந்தைங்க தான். திருதராஷ்டிரன் கண்ணு இல்லாம பிறப்பான், அப்புறம் பாண்டு, அதுக்கப்புறம் தான் விதுரர். விதுரர் நல்ல ஒரு பக்தர். நம்மளுக்கு மகாபாரதத்துல அவ்வளவா சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம ஸ்ரீமத் பகவத்ல அவரை பத்தி சாப்டரா வரும், ரொம்ப அழகா இருக்கும். அவரை நம்ம நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்குவோம், அதையும் பார்ப்போம். இப்ப வியாசதேவர்
ஒரு சமயம் என்ன பண்றாரு, அவர் தான் நம்ம புராணங்கள் 18 புராணங்கள் 108 உபனிஷத்துக்கள் 108னா பல உபனிஷத்துல 108 பிரைமரியான உபனிஷத்துக்கள், அதுக்கப்புறம் வேதங்கள் ரிக்வேத சாமவேத இதெல்லாம் இருக்கு இல்லையா 4 வேதங்கள் எல்லாத்தையும் எழுதுனது அவர் தான். மகாபாரதம் உள்பட மகாபாரதத்துக்குள்ளதான் பகவத்கீதையும் வருது. இப்போ அவர் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் மனசு ஒப்பல, அவருக்கு திருப்தி இல்லை. ஒரு நாள் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு மரத்துக்கடியில. அப்ப நாரதர் முனி அவரா வராது. நமக்கு தெரியும் இல்லையா, இப்ப நம்ம பக்தியில நீங்க பக்தியில அனுபவிக்க நீங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பா அருமையா அனுபவிப்பீங்க. நீங்க ஆல்ரெடி அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. இப்போ பகவான் மேல பக்தி நம்மளுக்கு அதிகமாக நம்மளோட குரு மூலியமா தான் நம்மளுக்கு பகவான் கிருஷ்ணர் கிடைப்பாரு. கிருஷ்ணர் மூலியமா குரு கிடைப்பாரு, குரு மூலியமா கிருஷ்ணர் கிடைப்பாரு. இது ஒரு சைக்கிள் மாதிரி. நம்ம குரு பக்தியை கிருஷ்ண பக்தி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு குரு பக்தி இருக்கணும். இன்ஃபேக்ட் அதை விட அதிகமாவே இருக்கணும் குரு பக்தி. அப்பதான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வியாசதேவரோட குரு நாரதர் முனி. நாரதர் முனி நிறைய பேத்துக்கு குருவா வர்றாரு இல்லையா, துருவ மகாராஜ் அந்த மாதிரி பல பேத்துக்கு குருவா வர்றாரு. யாராவது சொல்ல விரும்புறீங்களா நாரதர் முனி யாருக்கெல்லாம் குருவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு? யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பிரகலாத் மகாராஜ் கையாது வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவர் சொல்லுவாரு. ஆமா, வேற ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? சரி, பரவாயில்ல. இல்ல, எனக்கு அது தெரியல. விநாயகருக்கு கொடுத்த மாதிரி தெரியல. தக்ஷ பிரஜாபதியோட பசங்களுக்கு கொடுப்பாரு ஞானத்தை. அதுக்கப்புறம் ருக்மிணி தேவிக்கு, அப்புறம் துருவ மகாராஜுக்கு, அப்புறம் இங்க வியாசதேவருக்கு, அப்புறம் ஹாரிதா இருக்காங்க இல்லையா, வால்மீகி ராமாயணத்தை எழுதினார் இல்லையா, அப்ப ஹாரிதாங்கிற கந்தர்வ நிஷாதா அதாவது வேடனா பிறப்பாரு சாபத்தினால. அப்ப வியாசருக்கு இப்போ எப்படி எடுத்து வைக்கிறாரோ அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தை எழுதணும், ராமாயணத்தை எழுதணும் அப்படிங்கிற அந்த ஆசைய உண்டாக்குனதே நாரதர் தான். அதுக்கப்புறம் பிரம்மாவோட அனுகிரகத்தாலதான் ஹாரிதாங்கிற நிஷாதா வால்மீகியா மாறுவாரு அப்படிங்கிறது ராமாயணத்துல பார்த்தோம். இப்ப நாரத முனியோட பங்கு பக்தர்கள் இடத்துல ரொம்ப அற்புதமா இருக்கும். பல பெரிய பக்தர்கள் பார்த்தோம்னா அவங்களோட குரு யாருன்னு பார்த்தோம்னா நாரத முனியா இருக்கும். ஏன்னா அவருக்கு என்ன விருப்பம்னா எல்லா பிரபஞ்சங்களுக்கும் போய் ஊரா கிராமமா, அதுவும் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபுக்கும் அதே ஆசைதான். என்னோட குரு மகாராஜ் ஜெயபதக சுவாமி, ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதக சுவாமி குரு மகாராஜோட ஆசையும் அதுதான். கௌர கதை தாயினே அப்படின்னு சொல்லி அவரோட பிரணாம் மந்த்ராவே நாங்க அவர்கிட்ட வேண்டது இதுதான். ஒவ்வொரு கிராமம் நகரம் எல்லா இடத்துலயும் போய் எல்லா மக்களுக்கும் நம்ம இந்த கிருஷ்ண பிரேமையை கொடுக்கணும், பகவத பக்தர்களையா எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணுங்கிற ஆசைதான். இது காலகாலமா வந்துட்டு இருக்கிறது. அதனாலதான் பிரம்மல் இருந்து நாரதருக்கு, அதுக்கப்புறம் வியாசர், சுகதேவ் கோஸ்வாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு நம்ம குரு பரம்பரை மூலியமா அதை நம்ம கேட்டுட்டு வரோம். இப்ப வியாசர் ரொம்ப சோகமா இருக்காரு. அப்ப வராங்க, ஆட்டோமேட்டிக்கா வர்றாங்க. இதுதான் சொல்ல வந்தது. நம்ம பக்தியில முன்னேற நம்ம பரமாத்மா சேத்த குருவா, பரமாத்மாவா கிருஷ்ணர் இருக்காரு, சேத்த குருவா குரு மகாராஜ் இருக்காங்க நம்மளோட குரு. அப்ப நம்மளோட வருத்தம் என்னன்னா அவங்களுக்கு சீக்கிரம் தெரிஞ்சிரும், உடனே தெரிஞ்சிரும், சீக்கிரம் இல்ல உடனே தெரிஞ்சிரும். அப்ப அவங்க ஏதோ ஒரு மூலியமா நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கறதோ இல்ல நல்வழி காட்டுறதோ இல்ல அதுக்கு ஒரு தீர்வு காமிக்கிறதோ அதெல்லாம் உடனே பண்ணுவாங்க. அதை நம்ம உணரவும் செய்வோம். இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம் அப்படின்னா அதை நிறைவேற்றியும் வைப்பாங்க. இதையும் நம்ம உணர்வோம், இல்ல உணர்ந்துட்டு இருப்பீங்க ஆல்ரெடி. அப்போ ஒரு தடவை இந்த மாதிரி வருத்தத்துல இருக்கும்போது நாரதர் முனி அவரா வர்றாரு. வியாசதேவர் எல்லாம் கூப்பிடல, அவரா வர்றாரு. நாரதர் முனி என்ன விஷயம்னு கேட்டோன்னே இப்படி சொல்றாரு, இத்தனை விஷயங்கள் நான் எழுதிட்டேன், இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை, ஏன் அப்படின்னு. இப்ப நாரத முனி சொல்லுவாரு, நீ இது வரைக்கும் ஒரு சாஸ்திரம் கூட பகவானை முழுக்க
பெருமைப்படுத்தி புகழ் பேசி நீ ஒண்ணு கூட எழுதல. மகாபாரதத்துல எழுதணும்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு வியாசர் கிருஷ்ணரை பத்தி. ஆனா கதை எங்கெங்கயோ போய் கடைசியில குருக்ஷேத்திர போரு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள கதைக்குள்ள கதைன்னு சொல்லி எங்கெங்கயோ போயிடுச்சு. பகவானை பத்தி எதுவுமே ஸ்பெஷலா அதுல இல்ல அந்த அளவுக்கு. அவரு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒரு மாயாஜாலக்காரராவோ இல்ல ஒரு பெரிய சித்தியாவோ அப்படிதான் துரியோதன் கூட பாப்பானே தவிர அவர் ஒரு பகவானா சில பேர் தான் பார்ப்பாங்க மகாபாரதத்துல, எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால அது அந்த அளவு இப்ப யாராவது மகாபாரதம் படிச்சவங்களை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பக்தி வந்திருக்கான்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஆமான்னு சரியா. ஆனா ஸ்ரீமத் பாகவதம் படிச்சோம், ஸ்ரீல பிரபுபாதரோட பொருளுரையில ஸ்ரீமத் பாகவதம் படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உறுதியா பகவான் பக்தர்களா ஆகும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது உறுதியான விஷயம். இப்போ பகவான் இப்படி குரு மூலியமா நம்மளுக்கு உதவி செய்யறன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நாரதர் முனியும் ஆட்டோமேட்டிக்கா வியாசருக்கு நீ இந்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தை கூட எழுதாதனால உனக்கு அந்த வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்ற. இதை நம்ம அத்தியாயம் 5 ஸ்கந்தம் 1ல நம்ம இதை பார்க்க போறோம் டீட்டெயிலா. இப்ப சும்மா லைட்டா மட்டும் பாத்துக்கலாம். அப்போ வியாசதேவர்கிட்ட நீ ஸ்ரீமத் பகவதத்தை எழுதுன்னு சொல்லுவாரு. அப்போ அது மாதிரி அதனாலதான் அவர் எழுதுவாரு. இப்போ இந்த பகவதமே பார்த்தா கிருஷ்ணர்கிட்ட இருந்து பிரம்மர் கிட்ட வர்றது, பிரம்மா கிட்ட இருந்து நாரதர் கிட்ட, நாரதர் கிட்ட இருந்து வியாசதேவர், வியாசதேவர் கிட்ட இருந்து சுகதேவ் கோஸ்வாமி, சுகதேவ் கோஸ்வாமிங்கிறது யாரு, வியாசதேவரோட பையன், அவர்கிட்ட இருந்து பரீட்சித் மகாராஜ், பரீட்சித் மகாராஜோட கதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அது ஒரு 7 நாள்ல பரீட்சித் மகாராஜ் கிட்ட என்டையர் பகவதத்தை சொல்லி முடிச்சிருவாரு. அங்க அந்த கூட்டத்துல பரீட்சித் மகாராஜ் கூட நிறைய ரிஷிகள் முனிகள் அதெல்லாம் இருப்பாங்களே, அக்ஷராஸ், அந்த மாதிரி பல ஜீவராசிகள் அங்க இருக்கும், மனுஷங்க மட்டும் இல்லாம. அப்ப அந்த இடத்துல கேட்டதுல ஒருத்தர் தான் சூத கோஸ்வாமி. அவர் என்ன பண்ணுவாரு, நைமிஷரண்யா, இது எல்லாமே டெல்லி சைடு தான் வச்சுக்கோங்களேன். நைமிஷாரண்யா அப்படிங்கிற ஒரு இடத்துல, நைமிஷாரண்யா அரண்யான்னா என்னன்னா காடு, நைமிஷாரண்யான்னா என்னன்னா அந்த காட்டுல ஒரு நிமிஷம் யாகம் பண்ணா கூட, பகவானை நினைச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா கூட அது பல மடங்கு பலன்களை நமக்கு தரமோ. அதனாலதான் யாகங்கள்லாம் பண்றதுன்னா முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் அந்த இடத்த சூஸ் பண்ணுவாங்க. நம்ம வால்மீகி ராமாயணத்தை கூட பார்த்தோம். லவகுஷா நைமிஷாரண்யத்துல யாகம் பண்ணுவாரு ராமர். அந்த இடத்துல பக்கத்துல அவங்களும் வால்மீகி அங்கேயும் குடிசை போட்டிருப்பாரு. அவர் 3 இடம் மாறி இருப்பாரு ராமாயணத்திலேயே, 3 இடத்துல அவர் இருப்பாரு. அப்ப ஒரு இடம் தான் இது என்னது நைமிஷாரண்யா பக்கத்துல. அந்த இடத்துல பக்கத்துல இவரு லவகுஷா பாடும்போது ராமர் கேட்டதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். நைமிஷாரண்யாங்கிறது ஒரு விசேஷமான இடம். அங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு மினிமம் 1000 வருஷம்னாது யாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சவுனக ரிஷியோட தலைமையில எல்லாரும் யாகம் பண்ணுவாங்க. அப்ப சுத்த கோஸ்வாமி ரொம்ப பொருத்தமான பக்தர், பகவதத்தை அவர் நல்லா கேட்டுட்டு வந்திருக்காரு சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட இருந்து. அதனால அவரு நமக்கு பகவதத்தை படிக்கட்டும், அவரு நமக்கு சொல்லட்டும்னு சொல்லி அவரை சூஸ் பண்ணி அவரு சவுனக ரிஷி மத்த 88,000 முனிவர்கள் ராட்சசஸ் யாரெல்லாம் அங்க இருக்காங்களோ எல்லாத்துக்கும் அது சொல்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு கடவுள். அப்ப பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் இப்படி பகவான் கிட்ட இருந்துதான் வருது, எதுவுமே பகவான் கிட்ட இருந்துதான் வருது. சோ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சது நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம். கலியுகத்துல எவ்வளவு மோசமான யுகம்ங்கிறது நம்ம 1வது அத்தியாயத்துல ஒரே ஸ்லோகத்துல சொல்லிடுவாரு. 1.1.10 அப்படி அந்த ஸ்லோகத்துல பிராயண அல்பாயுச சபகே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதுலயே தெரிஞ்சிடும் நம்ம கலியுக மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில நம்ம எப்படி பகவதத்தை எல்லாம் கத்துக்க போறோம், ஒரு ஸ்லோகம் கூட வாயில வராதேன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, பகவதம்ங்கிற வார்த்தை கேட்டாலே நம்மளோட பாவங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். பகவத்தை டெய்லிக்கு கேட்கும் போது நம்மளோட பாவங்கள் பூரா போய் பகவானை சேர்ந்தடைகிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம், சேர்ந்தடைகிறதுல எந்த தடையும் இருக்காது. பரீட்சித்து கதையை டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஸ்ரீமத் பாகத்துல வரும், ஃபர்ஸ்ட் கேண்டோலயே எல்லாம் வரும். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அவர் அபிமன்யு, அர்ஜுனாக்கும் சுபத்ரிக்கும் பிறந்த பையன் அபிமன்யு. அவரு உத்தரா கல்யாணம் பண்ணிக்குவாரு.
உத்தராவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவ வயித்துல குழந்தை உருவாயிருக்கும். அப்பதான் போர் வரும், குருக்ஷேத்திர போர். இவர் அபிமன்யு வந்து வயித்துல இருக்கும் போதே அர்ஜுனன் வந்து சுபத்திரைக்கு சொல்ற அந்த சத்துரு வியூகம் எப்படி உள்ள போறது அப்படிங்கிற சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த சுபத்திரை தூங்கிடுவாங்க. இதேதான் நடக்கும். கயாதுக்கு வந்து நாரதர் முனி வந்து பாகவதம் இந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி எல்லாம் புகழ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது கயாது தூங்கிடுவாங்க. இப்ப நம்மளே பாருங்களேன், இப்ப எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நம்புறேன். நம்மளே கதை கேட்கும் போது தூங்கிடுவோம். சில சமயங்கள்ல ரொம்ப அற்புதமா கதை இருக்கும், ஆனா நம்ம அற்புதமா தூங்கியும் இருப்போம். அது மாதிரி கயாதுவும் தூங்கிடுவாங்க. வயிற்றுல யார் இருக்காங்க? கயாது வயிற்றுல பிரகலாத் மகாராஜ் இருக்காரு. ஆனா அவரு விவரமா கேட்டுக்குவார் நாரத முனி சொல்றது. அதே மாதிரி அபிமன்யு வந்து சுபத்திரை வயிற்றுல இருப்பாங்க. இவரு அர்ஜுனன் வந்து சத்ரு யோகத்துக்குள்ள எப்படி போகணுங்கிறது தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த அம்மாக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சுபத்திரைக்கு என்ன, அவங்க வீட்டுக்கு சிவனேன்னு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க போறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க. இந்த வீட்டுல சில பேர் சிவில் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வீட்டுல ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஐடி ஜாப்ல இருந்தா ஐடி பத்தி சிலதெல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாங்க. இல்ல ஒய்ஃபே அந்த மாதிரி ஒர்க்குக்கு போனா வீட்டுல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த இன்னொரு வீட்டுல இருக்கிற அந்த பார்ட்னருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு சரி சரின்னு தலையாட்டிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் சுபத்ராமா தூங்கிடுவாங்க. ஆனா அபிமன்யு விவரமா கேட்டுக்குவாரு. ஆனா சத்ருவியூகத்துல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிற விஷயம் தெரியாம போயிடும் அபிமன்யுக்கு. அதனாலதான் அவர் உள்ள போயிட்டு அங்கேயே அவரை கொன்றுவாங்க அதர்மவாதிகள். அதனால அவர் இறந்துருவாரு. ஆனா வயிற்றுல இருக்கிறது யாரு? பரீட்சித் மகாராஜ். உத்தரா வயிற்றுல இருக்கும்போது உத்தராவோட வயிற்றுல இருக்கிறது பரீட்சித். அப்போ இந்த இவன் இருக்கான் பாருங்க அஸ்வத்தாமா, அவன் வந்து மோசமானவன். நம்ம இதுலயே பார்த்தோம் இல்லையா, வால்மீகி ராமாயணத்திலேயே அடிக்கடி அவனோட உதாரணத்தை எல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தோம். அப்புறம் மகாபாரதம் அப்படிங்கிற கதை பகவத்கீதை ஆரம்பத்திலையும் நம்ம அஸ்வத்தாமா பத்தி எல்லாம் பேசணும். அஸ்வத்தாமா துரோணாச்சாரியோட பையன். பிராமணனா பிறந்திருந்தாலும் அவனோட குணம் எல்லாம் ரொம்ப சூத்ராவோட குணம் தான், அதை விட மோசம் சண்டாலாவோட குணம் தான். அதனால அவன் வந்து யாரையுமே அதாவது அவன் துரியோதனனுக்கு ஹெல்ப் பண்றேன் உதவி செய்யறேங்கிற பேர் வழியில பாண்டவர்களோட வம்சம் யாருமே இருக்கக்கூடாது, வயிற்றுல இருக்கிற பரீட்சித் கூட இருக்கக்கூடாதுன்னு பிரம்மாஸ்திரத்தை எய்வான். அவனோட பிரச்சனை என்னன்னா, அபிமன்யுக்கு எப்படி சத்ருவியூகத்துல போனா வெளியில வர முடியாது, அதே மாதிரிதான் அவனுக்கும் பிரம்மாஸ்திரத்தை எய்த தெரியும், திருப்பி எடுக்க தெரியாது. அதனால உத்தரா வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் அழுதுட்டே ஓடுவாங்க. ஏதோ இது சூடா இருக்கு வயிறு, குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும், என்ன எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம் அது இந்த பிரம்மாஸ்திரம், எனக்கு குழந்தைய விட்டுறணும் அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து கட்டவரல், கை கட்டவரல் சைஸ்ல மாறி வயிற்றுக்குள்ள போய் பரீட்சித்தை வந்து உயிரோட காப்பாத்துவாரு. அப்போ பரீட்சித் வந்து கடவுளால காப்பாற்றப்பட்டது அவன் பார்ப்பான். உள்ள வயிற்றுக்குள்ள பாப்பாவா இருக்கும் போதும் இதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். 3வது ஸ்கந்தத்துல வயிற்றுல எப்படி கரு உருவாகுது, அது ஆனா பெண்ணான்னு எத்தனாவது மாசத்துல பார்க்கலாம், எப்படி தெரியும் அப்படிங்கிற ஒரு பெரிய பாடம் ஸ்ரீமத் பாகவத்துல 3வது ஸ்கந்தத்துல இருக்கு. அதெல்லாமே நம்ம பார்ப்போம். அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, ஸ்ரீமத் பாகவத்தை மட்டும், பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும் நம்ம படிச்சாலே போதும் வாழ்க்கைக்கு, வேற எந்த புராணத்தை தொட வேண்டாம், நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அப்புறம் பர்சனலா நானும் கேரண்டி கொடுக்குறேன், நீங்க வேற எதுவுமே படிக்க வேண்டாம், இதை படிச்சாலே நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பகவானை அடையிற யோகம் பாக்கியம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். நம்ம வேற எந்த யாகமும் செய்ய வேண்டாம், சாண்டிங் பண்ணிட்டு கிருஷ்ண கதையை கேட்டாலே போதும் இந்த பகவத்கீதை பாகவதம் மூலியமா. இப்ப அவருக்கு பரீட்சத்துக்கு வந்து பாத்துறாரு. அந்த எப்பவுமே வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, அந்த குழந்தை ஆத்மா ரொம்ப தெளிவா இருக்கும். இன்ஃபேக்ட் அதுக்கு பூர்வ ஜென்மம் எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கும்போதுதான் ஞாபகம் வரும். அதனால திரும்ப திரும்ப வேண்டிக்கும், நான் இனிமேல் பிறப்பே எடுக்க மாட்டேன், இதுவே என்னோட கடைசி பிறப்பா இருக்கட்டும்னு. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு பழையபடி மறுபடியும் ஸ்கொயர் 1க்கு போய் என்னென்ன தப்பு பண்றதோ, பாவ புண்ணியம் பண்றதோ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிரும். பக்தி தவிர எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிரும். பரீட்சத்துக்கு வந்து நல்லா அடையாளம் தெரியுது, இது யாரோ அப்படின்னு தெரியுது, ரொம்ப ஒரு தேஜஸோட யாரோ வர்றாங்க என்ன காப்பாத்துறாங்க. ஆனா யாருன்னு தெரியல. வெளியில வந்ததுக்கு அப்புறம் யார் அதுன்னு தேடுறதுனால பரீட்சை பண்ணிட்டே இருக்கிறதுனால அவருக்கு பேர் பரீட்சித் அப்படின்னு வந்துதான். சரி, அடுத்தது அவர் தான் உலகத்தையே ஆண்டாரு வெளியில வந்ததுக்கு அப்புறம். அப்போ ஒரு தக்ஷகா அப்படிங்கிற ஒரு பாம்புனால அவர் சாவாரு அப்படின்னு சொல்லி சபிச்சிருவான் ஒரு பிராமண பையன், ஸ்ருங்கி அப்படிங்கிறவன். ஏன் அப்படின்னா,
இவர் ஒரு தடவை காட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு காட்டுக்கு வேட்டையாட போவாரு. ஏன்னா அரசர்கள் சத்திரியர்கள் எல்லாம் வேட்டையாடி தான் பழகுவாங்க. போர்ல எப்படி கொல்றது, எந்த இடத்துல எப்படி வில்ல அடிச்சா எப்படி போய் விழுகும், யாரை கொல்லலாம் அப்படிங்கிற பிராக்டிஸ் எல்லாம் அனிமல்ஸை வச்சு எப்படி லெபார்டரியில அனிமல் வச்சு டெஸ்ட் பண்றாங்க ஒவ்வொரு விஷயமும். அதே மாதிரி அந்த காலத்துல சத்திரியர்கள் வேட்டையாடி தான் கத்துக்குவாங்க. அதனால அதே மாதிரி எதுக்கு இன்னொரு காரணம் முக்கியமா வேட்டையாடுறதுன்னா, ரிஷிகள் முனிகள் எல்லாம் காட்டுலதான் போய் தவம் இருப்பாங்க, யாகம் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு சில தொந்தரவா பண்ற அசுரர்கள், அனிமல்ஸ் இருக்குள்ள ரொம்ப ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ், ரொம்ப பயங்கரமான மிருகங்கள், அவங்கள கொல்றதுக்காகவும் சத்திரியர்கள் போய் அது மூலியமாவும் அவங்க பயிற்சி எடுத்துக்குவாங்க. இப்ப இவரு வேட்டைக்கு போறாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் கூட வந்த ஆளுகள்லாம் அப்படியே எங்கெங்கயோ போயிட்டாங்க. அவர் தனியா தான் இருக்காரு. இப்ப தண்ணி தாகம் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி எங்கேயாவது தண்ணி கிணறு இருக்கான்னு பாக்குறாரு. அந்த பக்கத்துல சுத்தி 6 கிணறு ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு குடிசை ஓரமா தெரியுது. சரி அங்க போய் பாக்கலாம்னா அங்க சமிக்க ரிஷின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேக்குறாரு இவரு பரீட்சித் மகாராஜ் தண்ணி கிடைக்குமான்னு. ஆனா அவரு ரொம்ப மூழ்கி இருந்ததுனால, ஒரு ஆல்மோஸ்ட் சமாதி நிலையில இருந்ததுனால அவருக்கு காது கேட்கல. இப்ப நம்மளே மூழ்கி போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பக்கத்துல யாராவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு காதே கேட்காது. அவங்க பேசுவாங்க, ஏய் இது தா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு காது கூட கேட்காது. ஏன்னா காது கேட்கலையா அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வரும். ஏன்னா நம்ம மெய் மறந்து ஏதோ ஒரு விஷயத்துல மூழ்கி இருப்போம். அதே மாதிரிதான் இங்க சமிக்க ரிஷிக்கு காது கேட்கல. இதனால கோபப்பட்ட பரீட்சித் மகாராஜ் ஒரு பெரிய பக்தர், அவருக்கு கோவப்படலாமா? பக்தர்கள் யூஸ்வலா பாத்தீங்கன்னா கோவப்பட மாட்டாங்க. அதாவது நல்ல விஷயத்துக்கு இப்ப நம்மளை கண்டிக்கணும், சின்ன பக்தர்களை பெரிய பக்தர்கள் கண்டிக்கிறது, குரு சிஷ்யர்கள் கண்டிக்கிறது, அதுக்காக கோவப்படுறது அது வேற. ஆனா சாதாரணமா இப்ப நம்ம சட்டுன்னு கோவப்படுறோம் பாருங்க ஒரு விஷயத்துக்கு. யாராவது திடீர்னு காலை முட்டிட்டாங்க, ஏன் இப்படி காலை முட்டுறீங்க, அந்த மாதிரி எல்லாம் கோவப்படுவாங்க சில பேர். அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க பக்தர்கள், ரொம்ப பொறுமையா போவாங்க. பரீட்சித் மகாராஜ் அவ்வளவு பெரிய பக்தர், பாண்டவ வம்சம், எவ்வளோ ஒரு பெரிய ஆளு, அவரு போய் வரத குலம், இவரு போய் கோவப்படுவாரு? அது தண்ணி குடுக்கலன்னு சொல்லி கோவப்படுவாரு? அதுவும் ஒரு ரிஷி மேல கோவப்படுவாரான்னா கிடையாது. இதெல்லாமே பகவானோட டிசையர்ல நடக்குது, அவரோட விருப்பத்துல சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும். துருவ மகாராஜா ஒரு தடவை கோவப்பட்டு யக்ஷர்களையே அழிக்க போவார், அதையும் கதையும் பார்ப்போம் டீட்டெயிலா பின்னாடி. அதே மாதிரி ஜனமே ஜெயான்னு பரீட்சித் மகாராஜு கோவப்பட்டு எல்லா பாம்புகளையும் நான் அழிச்சிருவேன்னு கோவப்படுவாரு. ஏன் ராமரே சீதையை காணுங்கும் போது இந்த பிரபஞ்சத்தையே நான் அழிக்க போறேன், யாருமே சீதையை பார்க்கல, யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோவப்படுவாரு. அதனால கோபம்ங்கிறது பகவானோட விருப்பத்தால அவரே கோபத்தை சில சமயம் வெளிப்படுத்துவாரு, நம்மளையே வெளிப்படுத்த வைப்பாரு, அதாவது பெரிய பக்தர்களை வெளிப்படுத்த வைப்பாருங்கிறது அந்த பரீட்சித் மகாராஜ் மூலியமா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, கோபத்துல ஒரு செத்த பாம்பு எடுத்து அவரோட கழுத்து ஷோல்டரை சுத்தி போட்டு விட்டு கிளம்பி போயிடுறாரு. இத கேள்விப்பட்ட ஸ்ருங்கி, அவரோட பையன், பிராமண பையன், அவனுக்கு ரொம்ப கோவம். அவன் சின்ன பையன், மற்ற பசங்க சொன்னதை கேட்டுட்டு ராஜா பிராமணர்களை விட சத்திரியர்கள் குறைவான அளவுல, அதாவது நிலையில இருக்கிறவங்க, இப்படி பிராமணா சத்திரியா வைஷ்யா சூத்ரான்ங்கிற இந்த வர்ணாசிரமத்துல வருது இல்லையா வர்ணங்கள், அப்போ பிராமணாவுக்கு அடுத்தது தானே சத்திரியா, அதை வச்சு ரொம்ப தவறா பேசி இவங்கெல்லாம் எனக்கு பிராமணர்களுக்கு காவலுக்கு நிக்க வேண்டியவங்க சத்திரியர்கள், எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தா என்னோட தந்தைக்கு செத்த பாம்பு தூக்கி கழுத்து மேல போட்டுட்டு போயிருப்பான். அதனால இவன் பரீட்சித் மகாராஜ் 7 நாள்ல பாம்பு கடிச்சு, தக்ஷகாங்கிற பாம்பு கடிச்சு செத்துருவான்னு சாபம் விட்டுருவான். ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி தவறுதெல்லாம் செஞ்சுட்டான்னு சமிக்க ரிஷியும் மன்னிப்பு கேட்டுக்குவாரு. ஆனா பரீட்சித் மகாராஜனால அந்த சாபத்தை கவுண்டர் கர்ஸ் பண்ண முடியும், அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவரு அந்த பாவ விமோசன், அந்த பாவத்திலிருந்து விமோசனம் சீக்கிரம் கிடைக்க வைக்க முடியும். ஆனாலும் அவர் இது பகவானோட ஏற்பாடால இவர் வாயிலிருந்து இந்த மாதிரி வந்திருக்கு, பிராமண பையன் மூலியமா எனக்கு ஒரு சாபம் வந்திருக்கு, அதனால இதோட நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், ராஜா வாழ்க்கைய. நான் இப்போ அந்த கடைசி 7 நாள் போய் பகவானை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வாழ்க்கை எப்ப முடியும்னு தெரியாது, அது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கும். அப்படி இருந்தாதான் நம்ம பக்தியில முதிர்ச்சி இல்லைன்னா அப்படி இருந்தாதான் சந்தோஷம். ஸ்மிருதி ஞானம் அப்போகணம்னு கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, சில விஷயங்களை நம்ம மறந்தாதான் சந்தோஷம், சில விஷயங்களை நம்ம ஞாபகமா வச்சிருந்தாதான் நல்லா இருக்கும் வாழ்க்கை. அதே மாதிரி ஞானம், ஸ்மிருதி ஞானம் அப்போகணம். ஸோ இந்த ஞானமும் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கணும்.
சில விஷயங்களை பத்தி ஞானம் எல்லாத்த பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, பகவான் பக்தர்கள் தெரிஞ்சாலே போதும். பட் பொதுவா சொல்றேன், வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற அந்த ஞாபக சக்தி இருந்துதான் ஆகணும். ஏதாவது ஒரு கசப்பான சம்பவம் நம்ம வாழ்க்கையில இருந்திருந்தா அது மறந்தா தான் நம்ம அடுத்தது வாழ்க்கையில மூவ் ஆக முடியும். அது மாதிரி பகவான் எல்லாமே அவர் என்ன பண்ணாலும் எல்லாமே கரெக்டா தான் பண்ணியிருக்காரு, அதுல நம்ம சந்தேகமே பட வேண்டாம். அந்த ஒரு நம்பிக்கையில அந்த ஸ்ரத்தையில ஒரு நிஷ்டால அவர் என்ன பண்றாரு பரீட்சித், ஸ்ட்ராங்கான நம்பிக்கையில பகவான் எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். 7 நாள் நான் சாக போறேன்னா இப்ப நான் என்ன பண்ணணும்னு சபையில இருக்கிற பிராமணர்கிட்ட கேட்டுருவோம், பகவானை பத்தி கேட்கலாம் அப்படிங்கும். உடனே காவியோட கூட இல்ல, உடையே இல்லை, வெறும் அந்த கோமணம் சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் கட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு பரீட்சித். போய் அந்த கங்கை கரையில போய் உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப வந்து அந்த இடத்துல அங்க குருவாகிய சுகதேவ கோஸ்வாமி அவரா வர்றாரு. அகெயின் கிருஷ்ணா எப்படி ஏற்பாடு பண்றாரு பாருங்களேன். நம்மளுக்கு கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டுட்டோம்னாலே குரு மூலியமா, குரு பரம்பரை மூலியமா வர ஆச்சாரியர்கள் அல்லது அவங்களோட பக்தர்களை வந்து அனுப்பிச்சு வச்சிருவாரு. அது மூலியமா நம்ம பக்தியை நல்லா கரெக்டான வழியில கத்துக்குவோம். எப்படி கத்துக்கணுமோ அப்படி கத்துக்குவோம், உள்ளது உள்ளபடி கத்துக்குவோம். அதனால இப்போ பரீட்சித் மகாராஜுக்கும் அதே சூழ்நிலையில தான் இருக்காரு. ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு யாருக்கிட்ட பகவானை பத்தி கேட்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சுகதேவ் கோஸ்வாமி, இப்படி வியாசதேவருக்கு நாரத முனி அவரா வந்தாரு, அதே மாதிரி சுகதேவ் கோஸ்வாமி வராரு. இப்ப சுகதேவ் கோஸ்வாமி வந்து வயிற்றுல இருக்கும் போதே அவர் வந்து வெளியில வரல, 16 வருஷமே உள்ளேயே இருக்கிறாரு, வயிற்றுக்குள்ளேயே, வியாசதேவரோட மனைவியோட வயிற்றுல. அப்ப என்னடா வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வரக்கு பிடிக்கல. அவர் ஆல்ரெடி பிரம்மவாதியா இருக்காரு. பிரம்மான் அப்படிங்கறத வந்து இப்ப வந்து பிரம்மன், பரமாத்மா, பகவான் 3 விஷயம் இருக்கு இல்லையா. அவர் ஆல்ரெடி பிரம்மவாதினா பிரம்மனை அறிஞ்சவர், யாரு பிரம்மம் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சவர். அடுத்த நிலை பரமாத்மா நிலை, அதுக்கு அடுத்த நிலை தான் பகவான் நிலை. சோ இதை அறிஞ்சதுனால வெளியில வரக்கு அவருக்கு பிடிக்கல. இப்ப எனக்கு வந்து நான் வந்து உடல் கிடையாது ஆமா நான் உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் ஆத்ம ஞானம். அது அவருக்கு நல்லாவே இருக்கு. பிரம்ம ஞானமும் இருக்கு. பிரம்மம்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன, இந்த ஞானம் எல்லாம் இருக்கு. இது பௌதீகம், இது ஆன்மீகம் அப்படிங்கிற வேறுபாடும் அவருக்கு நல்லா தெரியுது. இப்ப தெரிஞ்சுட்டு வெளியில உலகத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், வெளியில வர வாழ்க்கைன்னு சொல்லி உள்ளேயே இருந்துருவாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியில வருவாரு. அப்ப அவர் ஒரு நல்ல பக்தரா வெளியில வந்தோடனே பக்தரா மாறிடுவாரு. பிரம்மவாதியிலிருந்து பகவான் பக்தரா மாறிடுவாரு. ஆனா அவரு சுகதேவ் கோஸ்வாமிங்கிறது ராதையோட கிளிதான் சுகதேவ் கோஸ்வாமியா வந்து பிறந்திருக்கு. சுக்கானாலே கிளி அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் வந்து அப்படி பிறந்திருக்காங்க. ஏன்னா சுக்கா அப்படிங்கறது கிளி வந்து ராதை கூடயே இருக்கிறதுனால கிருஷ்ண ராதையை பத்தி அற்புதமா எல்லா விஷயம் தெரியும். அப்ப அவங்க வந்து சொன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒருத்தங்க கூடவே இருக்கும்போது இப்ப ராமர் கூடயே இருக்கிற ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்கள பத்தி நமக்கு தெரியணும்னா அவங்க மூலியமா தெரிஞ்சதுனால தானே நம்மளுக்கு நல்லா புரியும். அதனோட ஈடுபாடு அனுபவம் எல்லாம் நல்லா இருக்கும். இப்ப சுகதேவ் கோஸ்வாமி அதனாலதான் வந்தாருன்னு சொல்லப்படுது. இப்ப அவர் வெளியில வந்துட்டாரு. வந்தோடனே 16 வயசு பையனாதான் வர்றாரு. பிறக்கும் போதே அவர் ஆடையெல்லாம் அணிஞ்சுக்கல, ஒரு ஃபுல்லா முற்றும் துறந்தவரா தான் இருக்காரு. அவருக்கு வந்து அந்த ஒரு எண்ணமே இல்லை, இது ஆண் பெண் அப்படிங்கிற பண்டித சமதர்ஷன எல்லாத்தையும் ஈக்குவலா பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு கதை கூட வரும், அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இன்ட்ரோடக்ஷன்லயே எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம்னா அந்த கதை வரும்போது அப்புறம் திரும்ப கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ இவர் வர்றாரு, பரீட்சித் மகாராஜ் கேட்டுக்கிறாரு. உடனே அவரும் உட்கார்ந்து சரி ஸ்ரீமத் பாகவதம் சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ சாகருக்கு எப்ப சாகரம்னு தெரிஞ்சா எல்லாரும் பதட்டப்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்து அப்பவே இறந்துருவாங்க. ஆனா பரீட்சித் மகாராஜ் ரொம்ப தெளிவா அடுத்தது நான் என்ன பண்ணணும், ஏன்னா அவர் ராஜ ரிஷி, அதனால ஒரு பக்தர், ராஜாலேயே ஒரு பக்தரான ஒரு ராஜாவா இருக்கும்போது அவருக்கு அடுத்த நிலையில என்ன பண்ணணும்னு தெரியும். அது அந்த முதிர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, பக்குவம் இருக்கு பாத்தீங்களா. அதனால அவர் வந்து சாக போறோம், அது ஒரு பாம்பு கடிச்சு சாக போறோம் அப்படிங்கிற அந்த பயம் எல்லாம் இல்லை. நான் ராஜா, நான் அதை தடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை.
அவர் வந்து இந்த 7 நாள்ல நான் என்ன பண்ணலாம், உத்தமமான காரியம் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பகவானை பத்தி ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு 7 நாளும் சாப்பிடாம தூங்காம ஒன்னும் பண்ணாம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் கூட நாரதர், வியாசர்னு எல்லா பெரிய பெரிய ஆள்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க. அவ்வளோ அழகா ஸ்ரீமத் பாகவத் இவர் கேள்வி கேட்கிறாரு, சுகதேவ் கோஸ்வாமி பதில் சொல்றாரு. அப்படிதான் இந்த ஹரிகதா போகுது. இப்போ அதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம், பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, பகவானுக்கே அவரை பத்தி கேட்கறது ரொம்ப பிடிக்குமா. சிவா இருக்காரு இல்லையா, சிவபெருமான், அவரு எவ்வளவு பெரிய பக்தர், கிருஷ்ண பக்தர், ராம பக்தர், அவருக்கு ஸ்ரீமத் பகவதம்னா அவ்வளவு பிடிக்குமா. ஒரு கதை சொல்றேன் நானு. பூந்தானம் அப்படிங்கிற ஒரு டிவோட்டி, ஒரு பெரிய பக்தர், குருவாயூரப்பன் பக்தர். ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இவரு பிறந்து வளர்ந்து இப்ப ஸ்ரீமத் பாகவதம் இவர் சொன்னாருன்னா எல்லாம் அழகா உட்காந்துட்டு கேட்கலாமா, அந்த மாதிரி பேசுவாராம். அப்ப இவரு வந்து ஒரு தடவை கேரளால வந்து ஒரு கோயில் இருக்கு, அங்க போறாரு. அந்த கோயில்ல வந்து சிவா கோயிலுக்கு போறாரு. அந்த சிவன் கோயில் வந்து வருஷத்துல ஒரு ஃபியூ டேஸ் தான், சில நாட்கள் மட்டும்தான் திறந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சில நாட்கள் வந்து பகவத சப்தாக நடக்கும். அது முடிச்சோடனே க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க, டெம்பிளை மூடி வச்சிருவாங்க. இப்போ இவர் வந்து இவரோட பகவதம் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டாரு, அங்க போய் பகவதம் கிளாஸ் கொடுக்கறதுக்கு போறாரு. 7 நாளோ என்னமோ அந்த மாதிரி போறாரு. அப்போ இவரு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது, படிச்சுட்டு இருக்கும்போது 10வது ஸ்கந்தத்துல 60வது அத்தியாயத்துக்கு வர்றாரு. அப்ப அந்த இடத்துல வந்து கிருஷ்ணர், நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா, 10வது ஸ்கந்தம் ஃபுல்லா கிருஷ்ணரோட லீலையில பத்தி இருக்கும்னு. அப்போ அதுல 60வது அத்தியாயத்துல வந்து கிருஷ்ணர் ருக்மிணியோட உரையாடல் இருக்குமா, அந்த வாதா, கிருஷ்ண ருக்மிணி வாதா. அப்ப அந்த இடத்துல வந்து இவரு கிருஷ்ணர் வந்து கிண்டல் பண்றாங்க ருக்மிணி தேவிய. அந்த கிண்டல் பண்ற அந்த அத்தியாயத்தை பத்தி இவரு அழகா வர்ணனையோட சொல்லும் போது எல்லாரும் ரொம்ப ரசிச்சு கேக்குறாங்க. சிவபெருமானும் ஒளிஞ்சிட்டு இதை கேட்டுட்டு இருக்காரு, மறைஞ்சு நின்று இதையும் கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இந்த சாப்டர் ரொம்ப பிடிச்சு போச்சு, இந்த அத்தியாயம். இவரு பூந்தானம் இருக்காருல்ல, அவரு படிச்சுட்டு புக் மார்க் வச்சுட்டு போவோம்ல எங்க முடிச்சோன்னு, அந்த அத்தியாயத்தோட கடைசியில முடிச்சிட்டோன்னு வச்சுட்டு போறாரு. அடுத்த நாள் அதுக்கு அடுத்த அத்தியாயத்தை படிக்கலான்னு. நைட்டு போயிடுறாங்க எல்லாரும் முடிச்சுட்டு. அடுத்த நாள் வராங்க, திறந்து பார்த்தா அந்த அத்தியாயத்தோட மறுபடியும் ஆரம்ப பக்கம் இருக்கு அந்த புக் மார்க். இவரு ஆச்சரியமா, என்ன இது இப்பதானே படிச்சோம், சரி மறுபடியும் படிப்போம், மறுபடியும் அழகா அந்த கதையை வர்ணனை பண்றாரு. திருப்பியும் முடிக்கிறாரு. அப்ப கடைசியில அத்தியாயத்துக்கு கடைசியில வச்சுட்டு போறாரு. அடுத்த நாள் வர்றாரு. இது மாதிரி பல நாட்கள், அந்த எத்தனை நாளோ அத்தனை நாளும் இதே அத்தியாயம் ஓடிட்டு இருக்குது. இவரும் வர்றாரு, திருப்பியும் அதே அத்தியாயத்தை படிக்கிறாரு. அப்ப கடைசி நாள் என்ன ஆகுது, இவரு புஸ்தகத்தை பகவதத்தை மறந்து வச்சுட்டு கோயிலே வச்சுட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ என்னோட பகவான் புஸ்தகத்தை மறந்துட்டு வந்துட்டனே, பகவதம் புஸ்தகத்தை நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலான்ட்டு கோயிலுக்கு போறாரு. கோயில் சாத்திருச்சு. பக்கத்துல வர வர கோயில் சாத்திருக்குன்னு தெரியுது. ஆனா சத்தம் கேக்குது, யாரோ பகவதம் சொல்ற சத்தம் கேக்குது. அவரு கூர்ந்து கவனிக்கிறாரு, யாரு அப்படின்னு கேட்கும்போது அவரு அத்தியாயம் என்ன இவர் படிச்சாரோ அதே அத்தியாயத்தை திருப்பி யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சாவி போடுற அந்த துளை இருக்கும்ல, ஓட்டை, அது வழியா பாக்குறாரு யாருன்னு. அங்க பார்த்தா சிவபெருமான் வந்து மதர் பார்வதிக்கு இந்த ஸ்ரீமத் பகவதம் இந்த அத்தியாயத்தை 10வது ஸ்கந்தம் 60வது அத்தியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க அழகா. அது கூட அவரோட சேவகன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமா. அப்போ இவர் பார்த்துட்டு இருக்காரு, இவர் பூந்தானம் வந்து ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மதர் பார்வதி கிட்ட சிவபெருமான் கேக்குறாரு, எப்படி இருக்கு நான் சொன்னது, படிச்ச பகவதம் எப்படி இருக்கு அப்படின்னும். நல்லா இருந்துச்சு, ஆனா பூந்தானம் சொன்ன அளவுக்கு இல்ல, அவர் ரொம்ப பிரமாதமா சொன்னாரு பகவதம் அப்படின்னும். அது என்னமோ உண்மைதான், அதனாலதான் நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட அவரோட சொல்றதை என் காதால கேட்கணும்னு அந்த அத்தியாயத்தை முதல்ல இருந்து கேட்கணும்னு திரும்ப திரும்ப நான் வச்சேன் அந்த புக் மார்க்கை மாத்தி அப்படின்னு சொல்லவும் இவருக்கு புல் அரிச்சு போய் கிருஷ்ணா அப்படின்னு கத்திட்டாராம் பூந்தானம். உடனே அந்த குரலை கேட்டோடனே எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க, சிவபெருமான காணும், அவ்வளவுதான், எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. இவருக்கு அப்படியே ஒரு பேர் ஆனந்தத்துல ஒரு சமயம் பைத்தியமாவே ஆயிட்டாரு. இப்ப நம்மளுக்கே பக்தி ஒரு முக்தின நிலை வந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த பாவத்தை நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? சைத்தன்யா மகாபிரபு அந்த பாவத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு, அந்த பயத்துல எப்படி துரியோதனன் என்ன பண்ணா,
ராவணன் என்ன பண்ணா, அர்ஜுனனோட பாவம் எப்படி இருந்தது, கருணையினால சில பாவங்கள் எப்படி இருந்தது, அறிகுறிகள், பக்தர்களுக்கு வந்த பக்தி அப்படியே அதிகமா வரும்போது அந்த பேரானந்தத்துல வர்ற அறிகுறிகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். சோ இப்போ அவர் அந்த அறிகுறிகளை எல்லாம் காமிக்கிறாராம். அவ்வளோ அளவு பூரிச்சு போறாராம். அந்த கதை என்னன்னா, கிருஷ்ணர் என்ன கிண்டல் பண்றாரு ருக்மிணின்னா, ருக்மிணி கிட்ட இந்த சால்வா, சிசுபாலா, ஜெயதிருத்தா இந்த மாதிரி பல பேர் உன்னை ஆசைப்பட்டாங்க, அவங்க எல்லாம் பொருத்தமானவங்க, அவங்க எல்லாம் பெரிய சத்திரியர்கள். நான் வந்து ஒரு வைசிய கூட்டத்துல ஒரு மாடு மேய்க்கிற பையனாதான் பிறந்து வளர்ந்தேன். என்ன வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப ஒரு எப்படி சொல்ற தகுதி இழந்தவன், தகுதி இல்லாதவன் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு. நீ எவ்வளவு பெரிய மகாலட்சுமி மாதிரி இருக்க, நீ எவ்வளவு பெரிய இடத்துல இருக்க, என்னையே போய் கல்யாணம் பண்ணிட்ட. சரி ஒண்ணு பண்ணலாம், நீ இப்ப விசாம வேற யாரையாவது போய் உனக்கு விருப்பம் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ இருக்கிற நிலைக்கு நானெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ருக்மிணி அப்ப விசிறிட்டு இருப்பாங்க இந்த சாமரத்துல. அப்போ இதை கேட்டுட்டு அவங்களால தாங்கவே முடியாது. இந்த கணவன்மார்கள் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, மனைவிமார்கள் கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாம வம்பு பண்ணுவாங்க. வம்பு பண்ணி அந்த பிள்ளைய அழுக வச்சு அதுக்கப்புறம் சரி சரி நான் சும்மாதான் சொன்னேன்னு சமாதானப்படுத்துறதுக்கு சும்மாவே இருக்க வேண்டியதானே. அது இதே வேலைதான் இவங்களுக்கு. இந்த கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் இந்த குணமெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ இவரும் இதே வேலையை பண்ணிடுறாரு. அந்த அம்மா மன வலியோட அழுது மயக்கம் போட்டே விழுந்துடுறாங்க. அப்போ இவரு சமாதானப்படுத்த போறாரு. அச்சோ ருக்மிணி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா, நீ என்ன நம்பிட்டியா, ஜோக் அது அப்படின்னு சொல்லவும், அவங்க எந்திரிச்சு இந்த மாதிரி எல்லாம் ஜோக் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு. இல்லை, நான் உன்னோட அன்பு காதல் எனக்கு தெரியாமையா இருந்தது, சும்மா உனக்கு கிண்டல் பண்றதுக்காக தான் அப்படி பண்ணேன், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையைத்தான் திரும்ப திரும்ப பூந்தானம் சொல்ல வச்சாரு சிவபெருமான். அப்ப சிவபெருமானுக்கு எவ்வளவு பிரியம் பாத்துக்கங்களேன் இதுல. இப்ப நிறைய ஆச்சாரியர்கள் பெருமையா பகவத்தை சொல்றாங்க. ஸ்ரீல பிரபுபாதரே என்ன சொல்றாருன்னா, இத வந்து ஒரு சும்மா காதுல வாங்கின ஒரு விஷயமா செய்தியா எடுத்துக்காதீங்க, இது வந்து நம்மளைவே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா பாருங்க அப்படிங்கிறாரு. எப்படி படிக்கணும் பகவதத்தை அப்படின்னா, ஒருத்தங்க இன்னைக்கு சாக போறோம்னா இப்படி ஒரு இப்ப இன்னைக்குதான் பரீட்சை, கடைசி பரீட்சை இல்ல முக்கியமான பரீட்சை, நேஷனல் எக்ஸாம் அப்படின்னா எப்படி படிப்போம், கடைசி நிமிஷத்துல உளுந்து சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். சில பேர் முன்னாடியே பரீட்சையை நல்லா படிச்சு வச்சுட்டு நிதானமா போவாங்க. பக்தர்கள் அந்த மாதிரி பக்தர்களும் இருக்காங்க. பக்தியை வந்து சாகர வரைக்கும் பக்தி பண்றதுக்கு வெயிட் பண்ணாம ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் பக்தி பண்றேன் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இல்லாம முதல்ல இருந்தே இளம் வயதுல இருந்தே பக்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரகலாத் மகாராஜ் சொல்ற மாதிரி ஒரு ஸ்ரீல பிரபுபாத் சொல்றாரு, சாக போறோம்னா எப்படி நம்ம பகவதத்தை அப்ரோச் பண்ணுவோம். இவரு சாக போற, இதை படிச்சாதான் நீ முக்தி கிடைக்கும், வைகுந்தத்துக்கு போவேன்னா நம்ம எப்படி படிப்போம், அந்த மாதிரி படிக்கணுமா. பரீட்சித் மகாராஜ் மாதிரி அதை அணுகணுமா. அப்புறம் பகவதத்தை படிக்கும்போது, பகவதத்தை கேட்கும் போது கிருஷ்ணா கூடயே இருக்கிறதுக்கு சமமா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சட்ட புஸ்தகமா, இந்த பகவதம்ங்கிறது மக்களுக்கு வந்து இந்த கலியுகத்துல இது ஒரு சட்ட புஸ்தகமா. இது வந்து அடுத்த 10,000 வருஷம் தான் இருக்க போகுது. நம்ம அதுக்கப்புறம் பிறந்தோம்னு வைங்களேன், ஏன்னா பிறப்பு இறப்பு சுழற்சி நம்ம லோகத்துக்கு போகாம, பகவான் லோகத்துக்கு போகாம இருந்தோம்னா பிறப்பு இறப்பு சுழற்சியில வந்துகிட்டே தானே இருப்போம். அப்ப வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இங்கேயே தானே திரும்ப திரும்ப பிறப்போம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு லோகத்துல பிறப்போம். முக்காவாசி டைம் பூலோகத்துலதான் பிறப்போம். ஏன்னா இங்கதான் கர்மத்தை கழிக்க முடியும். சொர்க்க லோகத்துல கர்மத்துக்கு பலனை என்ஜாய் பண்ண போவோம். நரகத்துக்கு எங்க போவோம், பனிஷ்மெண்ட்டுக்காக போவோம். பூமிக்கு எங்க வருவோம், திருப்பி புதுசு கர்மா பண்றதுக்காகவும் பக்தி பண்றதுக்காகவும் வருவோம். ஆனா நம்ம பக்தி பண்ணாம திருப்பி கர்மா பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த சுழற்சியில தான் இருப்போம். அப்ப அடுத்த 10,000 வருஷத்துக்குள்ள நம்ம பக்தி பண்ணல, இல்ல இப்பவே இந்த ஜென்மத்திலேயே பக்தி பண்ணாதான் உண்டு. அடுத்த 10,000 வருஷத்துக்குள்ள நம்ம இங்கதான் பிறக்க போறோமா, இந்த பூலோகத்துலதான் பிறக்க போறோமான்னு என்ன கேரண்டி. வேற லோகத்துல போய் பிறந்துட்டா, பாத்தாள லோகத்துல, ரஸ்தல தளத்துல, மகாத்தல ரஸ்தல பாத்தாளன்னு ஏதோ ஒரு லோகத்துல பிறந்துட்டா நமக்கு எந்த கேரண்டி இல்லை எங்க பிறப்போம்னு, எப்படி பிறப்போம், பக்தி இருக்குமா. சொல்பா பியேஷ தர்மஷ்ய, அது ஓகே, நம்ம இத்தினோடு பக்தி பண்ணியிருந்தாலும் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஆனா எல்லா சூழ்நிலையும் எத்தனை பக்தி பண்ணணும்னு பகவானுக்கு தானே தெரியும். நம்ம மனசுல நினைச்சுக்கோம், நான் எந்நேரம் பகவானை தான்ப்பா நினைச்சிட்டு இருக்கேன், பகவான் நாமத்தை தான்ப்பா உச்சரிக்கிறேன் நம்ம நினைப்போம். அது பகவானுக்கு நல்லா தெரியும் நம்ம எப்ப உச்சரிக்கிறோம் எப்போ உச்சரிக்கலன்னு, இல்லையா. நம்மள வேணா ஏமாத்திக்கலாம், பகவானை ஏமாத்த முடியுமா. அதனால தெளிவா இருக்கும் போதே பகவான் பக்தியை நம்ம பண்ணிடணும்.
இப்ப ஜீவகோஸ்வாமி தத்துவ சந்தர்ப்பத்துல என்ன சொல்றாருன்னா, இதுதான் ஒரு சத்தியமான விஷயம், ஒரு எவிடன்ஸ் வேணும், டாப் மோஸ்ட் பிரமாணம் வேணும்னா மற்ற சாஸ்திரத்தை விட இதைதான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இது மட்டுமே போதும் பரபிரம்மான் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது பகவான் கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சாஸ்திரம் போதும்னு ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. பக்தி சந்தர்ப்பாலையும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த புராணமும் கூட அப்படிங்கிறாரு. இது வந்து ஃபுல் ஆத்தரைஸ்டு புராணம் அப்படிங்கிறாரு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாரு சரார்த்த தர்ஷனில அப்படின்னா, இது வந்து பகவதம் வந்து ஒரு சாரம். எல்லா சாஸ்திரம் இருக்குது, அத்தனை புராணங்கள் இருக்குன்னா இது ஒரு சாரம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த கலியுகத்துல ஒரு மாணிக்கமா ஜொலிக்குது அப்படின்னா அது பகவதம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அது யாருக்கிட்ட இருந்து கேட்கணும்? ஒரு சுத்தமான பக்தர்கள் இருந்து கேட்கணும். அதனாலதான் இப்ப வந்து பிரபுபாதர் எழுதின அந்த மொழிபெயர்ப்பு பொருளுரையை மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அது சொன்னது உள்ளது உள்ளபடி அவர் எழுதியிருக்காரு. அவர் சொன்னது அப்படியே நம்ம சொன்னோம்னா அதை நம்ம கேட்டுட்டோம்னா போதும். இதுல எதுவும் பிரிச்சு நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. மாதவாச்சாரியார் என்ன சொல்றாரு? அவரும் அதே தான் சொல்றாரு. எல்லா வேதங்களோட சாரம் எல்லா புராணங்களுக்கும் மேல இருக்குது அப்படின்னு அவரும் சொல்றாரு. பலதேவ் வித்யாபூஷன் என்ன சொல்றாரு? இவங்க எல்லாருமே நம்ம பரம்பரை தான், ஒரு பரம்பரை தான். பாகவதம் வந்து நம்மள பொழுதுபோக்குக்காக இல்ல, எல்லாம் கதையா இருக்குது, நல்லா ஜாலியா உட்காந்து கேட்கலாம், அதுக்கு இல்ல. பகவான் மேல இருக்கிற நம்மளோட அன்பு தூங்கிட்டு இருக்குதே, அதை தட்டி எழுப்புறதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம பகவானுக்கு எப்பவுமே நித்தியமா சேவர்களா இருக்கிறோம், ஆனா அதை நம்ம மறந்துட்டோம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த பகவதம் வந்திருக்கு. சரி, எப்படி பகவதத்தை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வந்து போய் கேள்விகளை வந்து பவ்யத்தோட பக்குவத்தோட நம்பிக்கையோட ஆர்வத்தோட போய் கேட்டான், அதே மாதிரிதான் நம்ம பகவத்தையும் கேட்கணும், அதை அணுகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி கேட்கணும், இப்ப எப்படி அணுகணும்னு பார்த்துட்டு, எப்படி கேட்கணும்? நித்தியமும் கேட்கணும். நித்தியம் பாகவத சேவையா, அதை வந்து எப்பவுமே கேட்கணும். யாரு கூட கேட்கணும்? பகவான் பக்தர்களோட சங்கத்துல இருந்து கேட்கணும். எதை கேட்க கூடாது, எப்படி கேட்க கூடாது? பரம்பரா இல்லாம வேற யாராவது வந்து அவங்களோட பௌதீக கலப்படத்தோட நம்மளுக்கு சொல்றாங்களா, காசுக்காக காசை வாங்கிட்டு பகவத்தை சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்க கிட்ட கேட்க கூடாது. அப்புறம் நம்ம எப்பவுமே பகவத்தை ஆரம்பிக்கும் போது நாராயணம் நமஸ்கிருத்திய நரம் சைவ நரோத்தமம், அதை வேண்டிக்கிட்டு பகவதத்தை வேண்டிக்கிட்டு, நாராயண வேண்டிக்கிட்டு, சரஸ்வதி வியாசதேவர் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, எனக்கு இது நல்லா புரியணும், இதுபடி நான் வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, பக்தி பண்ணணும்னு வேண்டிக்கிட்டு கேட்கணுமா. சரி, நாளைக்கு ஒரு நல்ல கதை பார்ப்போம். கோகர்ணா அப்படிங்கிற கதையை நாளைக்கு பார்ப்போம். எப்படி வந்து பேய்கள், யக்ஷர்கள், மற்ற ஜீவராசிகளுக்கு கூட பகவானோட பகவதம் கேட்டா அவங்களுக்கு முக்தி கிடைக்குது, பகவான் லோகத்துக்கு போற பிராப்தம் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்ப 8 நிமிஷம் இருக்கு, இப்பவே பார்க்கலாமா இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாமா? தெளிவா இருக்கும்போது என்ன சொல்றீங்க? சொல்லுங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்கம்மா. ஓகே மாதாஜி. சரி, ஒரு கதை இது வந்து கோகர்ணா துண்டுக்காரி அப்படின்னு அண்ணன் தம்பி இருப்பாங்க. இப்ப துண்டுக்காரி பிறக்கறதுக்கு முன்னாடி அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தை இருக்காது. இந்த அவர் பேரு பரமாவோ சம்திங் அவர் பேரு. அவருக்கு வந்து குழந்தை இருக்காது. அவர் வந்து காட்டுக்குள்ள போகும்போது ஒரு ரிஷியை பார்ப்பாரு. அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்குவார், எனக்கு ஒரு பையன் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு. இல்லப்பா உனக்கு குழந்தை பிராப்தம் இல்லை, வேண்டாம். இல்ல எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும். இதே மாதிரிதான் சித்திரகேது மகாராஜோட கதையிலையும் வரும், அது அப்புறம் பார்ப்போம். இவர் வந்து ஏதாவது எனக்கு அருள் புரியுங்கன்னு, சரி ஒரு மாம்பழத்தை தரேன், இந்த மாம்பழத்தை வந்து உன் மனைவிக்கு கூட, அவளுக்கு நல்ல அறிவா பக்தியோட ஒரு குழந்தை பிறப்பான் அப்படின்னு. ஆனா அந்த பெண்மணி வந்து ஏன் குழந்தை வரலன்னா அவதான் அதுக்கு காரணம். அவ வந்து அழகு போயிரும், அவனால எதுவும் அவ விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியாது குழந்தை பிறந்துருச்சுன்னா, அதனால அவ குழந்தை பெற்றுக்க கூடாதுங்கிறதுக்காக சில காரியங்களை பண்ணி குழந்தை வராத மாதிரியே பண்ணிட்டு இருப்பா. இது தெரியாத அவளோட கணவன் வந்து இந்த ரிஷிக்கிட்ட இருந்து இந்த பழத்தை வாங்கிட்டு வந்திருப்பாரு. கொடுத்தோடனே அவ என்ன பண்ணுவா,
தூக்கி போட்டுருவா. தூக்கி போட்டோடனே அது பசுமாடு சாப்பிட்ரும். பசுமாட்டுக்கு பிறந்த குழந்தை தான் கோகர்ணா. பசுன்னா கோ, கர்ணன்னா காது. பசுவோட காதுகள் மாதிரி உள்ள ஒரு குழந்தை, மனுஷ குழந்தை வந்து இந்த பசுக்கு பிறந்துரும். ஆனா இவ என்ன பண்ணுவா, அவளோட தங்கச்சியும் முழுகாம இருப்பா, பசுவும் முழுகாம ஆயிரும். அந்த சமயத்துல என்னோட புருஷன்கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன், மாசமா இருக்கேன்னு நடிக்கிறேன், உன்னோட குழந்தை பிறந்தோடனே நீ எனக்கு கொடுத்துரு, நான் உனக்கு காசு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லலையும் அவளும் சரின்னுட்டுருவா. ஸோ இவ வந்து பிரெக்னெண்டா இருக்கிற மாதிரி இவன் நடிக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் இவளுக்கு குழந்தை பிறக்கும் தங்கச்சிக்கு. அவ கொண்டு வந்து குழந்தைய இவகிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அந்த குழந்தை பேரு துந்துக்காரி. அப்ப துந்துக்காரி வந்து ரொம்ப இவளோட குணம் தானே அவனுக்கும் வரும். கோகர்ணா அவங்க அப்பா மாதிரி அந்த ரிஷி கொடுத்த பழத்துல, அந்த ஆசீர்வாதத்தோட சாப்பிட்ட பழத்துல அந்த பசு பெத்தெடுத்தா இந்த குழந்தை கோகர்ணா ரொம்ப அற்புதமான பக்தனா நல்லவனா பிறந்து அவங்க அப்பா சொல்படி நடந்து அவங்க அப்பா மேல பாசமா நல்லபடியா நடந்துக்குவான். இவன் இந்த பெண் மனைவி இருக்கல தாய், அவ பாவம் செய்யறவ, பையனுக்கும் நல்லது சொல்லி கொடுக்க மாட்டான். அவன் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவான். விபச்சாரிகள் கூட எல்லாம் இருந்து 3-4 விபச்சாரிகளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து இருந்து அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு விரும்பி பண்ணுவான். அப்ப அவங்களே என்ன பண்ணுவாங்க, இவனோட சொத்தெல்லாம் அபகரிக்கணுங்கிறதுக்காக அவங்களே இவனை கொலை பண்ணிடுவாங்க. ஒருத்தி கழுத்தை நெரிப்பா, ஒருத்தி சுட சுட கறிய வந்து வாயில போட்டு அவனை கொலை பண்ணிடுவான். கொலை பண்ணி கிணத்துலயோ என்னமோ தூக்கி போட்டுருவாங்க. அவன் இறந்துருவான். அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவும் இறந்துருவா. இவன் வந்து பணம் கேட்டு தொந்தரவு பண்றா அப்படிங்கறதுல அவ தற்கொலை பண்ணிக்குவாளோ என்னமோ, அவளும் இறந்துருவா. அவங்க அப்பா வந்து சன்னியாசம் மாதிரி வானப்பிரஸ்தா மாதிரி போயிருவான். சரி கோயிலா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகர்ணன் தான் இருப்பான். இப்போ இவனும் என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள்ல நானும் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட போயிருவான். அப்போ ஒரு தடவை கோகர்ணன் திரும்பி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துருவான். இவன் கோகர்ணன் திரும்பி வருவான். அந்த டைம்ல அவங்க தம்பி துந்துக்காரி இறந்ததை வந்து அவனுக்கு தெரிய வரும். ஆனா வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த ஆவி மட்டும் அந்த வீட்டுல இருக்கும். அது வந்து ஒரே டார்ச்சர் பண்ணும். நைட்டு கோகர்ணன் தூங்க விடாம ஒரே சத்தம் பண்ணிட்டு இருக்கும். இவன் தான் ஒரு புத்திசாலி, பக்தி உள்ளவன், ஒரு ஞானி மாதிரி இவன். அதனால தெரிஞ்சிரும் இவங்க பிரதர் தான், துந்துக்காரி தான் தெரிஞ்சுட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனையும், இப்படி இருக்கேன், உடல் இல்லாம சரீரம் இல்லாம நான் தவிக்கிறேன், எனக்கு ஆசைகளை அடக்க முடியாதுல்ல சரீரம் இல்லாம, நான் என்ன பண்றது, ஏதாவது ஒரு வழி கொடு அப்படின்னோடனே பக்கத்துல இருக்கிற ஒரு பக்தரை கேட்டோடனே அவர் என்ன சொல்லுவாரு, பகவதம் சப்தாகா பண்ணு, 7 நாள் பகவதத்தை சொல்லு, இந்த மாதிரி ஒரு வாழை மரத்தை கட்டி வச்சு 7 முடி போடு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முடின்னு போடு, 7ஆவது முடி போடும்போது அந்த துந்துக்காரியை வந்து மேல உட்கார சொல்லிடு அந்த வாழை மரத்து மேல. அப்போ அது ஒவ்வொரு முடியா போடவும் அந்த வாழை மரம் வெடிக்கும் 7ஆவது நாள். அதுக்கப்புறம் அவனோட ஆவி வந்து ஒரு சூழ சரீரம், அது நல்ல ஸ்பிரிச்சுவல் லோகத்துக்கு போறதுக்கு உண்டான ஆன்மீக சரீரம் எடுத்து தகுதி வாய்ந்து போயிரும் அப்படின்னு சொல்லவும், கோகர்ணனும் அதே மாதிரி 7 நாள் சப்தாகம் பண்ணுவான். அதே மாதிரி பண்ணோன்னே 7ஆவது நாள் துந்துக்காரி வந்து நன்றி சொல்லிட்டு அவ விஷ்ணு தூதர்களே வருவாங்க இந்த ஏரோப்ளைன்ல, தங்க விமானத்துல வந்து துந்துக்காரியை கூட்டிட்டு போவாங்க. அப்ப ஒரே ஆச்சரியமா இருக்கும் எல்லாத்துக்கும், கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம். கோகர்ணனும் உட்காந்துட்டு இருப்பான், சொன்னவன் போக மாட்டான் வைகுந்த லோகத்துக்கு. கூட அத்தனை பேர் ஊர்க்காரங்கெல்லாம் வந்து கேட்பாங்க. அப்பெல்லாம் ரொம்ப விருப்பமா கேட்பாங்க இல்லையா, சப்தாகம் வருது பகவதத்தை பத்தி பேசுறாங்கன்னாலே அப்பெல்லாம் வந்துரும் கூட்டம். இப்பவுமே சில கூட்டம் இருக்கு, பகவதம்னா போய் கேட்கிற கூட்டம் இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே பகவத்தை விரும்பிதான் கேட்டுட்டு இருக்கோம். அப்போலாம் ரொம்ப கூட்டமா வருவாங்க. இப்ப அவங்க யாருமே வைகுந்தத்துக்கு போல, துந்துக்காரி மட்டும் போறான். இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கிட்ட கேட்டோனையும், நீங்க எல்லாம் கேட்டீங்க, சும்மா கேட்கணும்னு கேட்டீங்க ஏதோ டைம் பாஸ்க்காக, ஆனா துந்துக்காரி அதுலதான் முழு நம்பிக்கை வச்சு கேட்டான். இந்த பகவதம் தான் என்ன முக்தி கொடுக்க போகுது, பகவதத்து மூலியமா தான் நான் பகவானை போய் சேர்ந்தடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இழக்காம நம்பிக்கையை வச்சு கேட்டதுனாலதான் அவன் போறான். நீங்க இன்னும் இங்க இருக்கீங்க அப்படின்னு கோகர்ணன் என்ன பண்ணுவோம், சரி இன்னொரு செஷன் வைப்போம், செஷன் 2ன்னு சொல்லிட்டு மறுபடியும் 7 நாள் வச்சோன்னே அப்புறம் எல்லாரும் போயிடுவாங்க. அது ஒரு கதை. இப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, இது எப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் இது ஒரு முக்தியை கொடுக்கறது, முக்தியை விட மேல பக்தியை கொடுக்கறது. முக்திங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது நம்மளுக்கு முக்தியை பத்தி நம்ம பேசவே வேண்டாம். நம்மளுக்கு தேவை பக்தி. நரகத்துல இருந்தாலும் எனக்கு பகவான் பக்தர்களோட சங்கம் வேணும்னு கேக்குறவங்க தான் பகவான் பக்தர்கள். ஸோ யக்ஷாஸ் நாகாஸ்னு எல்லாருமே
இந்த பகவத்தை கேட்டால் அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அது என்ன நமக்கு பலன் கிடைக்குதோ அதே தான் அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம இதோட முடிச்சுக்குவோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா.